வருஷமா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து பணத்தை வந்து லட்சக்கணக்கில் வந்திருக்கலாம், அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இனிமேல் ஒன்று என்னன்னா அந்த மாதிரி கொடுக்குறப்ப இனிமேல் நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம் ஒரு எண்ணம் வரும். இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால உங்களுடைய உயிர் மூலமா இருக்கிறது பணம் தான். அந்த பணத்தை வந்து உங்களுடைய கண்ணுக்கு பின்னாடி யாரோ எடுத்துக்கிட்டு நீங்க சொல்லிருங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பணம் உங்க கையில் இருந்தா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். பணத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்த அல்லது கடனா கொடுத்துட்டு அல்லது அடுத்தவங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு போயிடும். அதோடு சேர்த்து மனமும் உங்க போயிடும். அதனால பணம் வந்து நீங்க உங்க வாழ்க்கை தொழில் சொல்லி இந்த பணம் நம்ம கண் முன்னாடி இருக்கட்டும், நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பணத்தை நீங்க சேஃப்டியா பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்ல நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க முடிவு பண்ணிக்கணும், வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கணும். பணத்தை கொடுத்துட்டு வாங்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ். இல்ல பணம் கொடுத்து முன்னாடி பணம் திரும்பி வரும்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. அதனால வந்து உங்களுடைய உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கணும். உங்களுடைய குழந்தைகள் வந்து பணத்தை தொழில் ரீதியாக கேட்டா கூட நீங்க சொல்லுங்க, தொழிலுக்கு தேவை ஆலோசனை தானே தவிர பணம் அல்ல. பணத்தை வச்சு தொழில் செஞ்சவங்க யாருமே இல்லை. லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்ன விஷயம் தான், சார் இப்படி பல லட்சம் நான் விட்டுட்டேன், தொழில் பண்ணி தரேன்னு சொல்லி போட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கு டெய்லி 10 கால் வரும், சார் 10 லட்சம் கேட்டாங்க, நான் கொடுத்தேன், நிறைய வச்சு கொடுத்தேன், நிறைய வச்சு கொடுத்தேன், நிறைய வித்து கொடுத்தேன், நிறைய போச்சு, சுத்தமா போச்சு, பகையாயிடுச்சு சொல்லுவாங்க. அதனால பணம் உங்களுடைய கையிருப்பில் இருக்கட்டும். அதே மாதிரி 1க்கு 2 தரேன்னு சொல்லி யாராவது போனா போன் பண்ணி கேட்டா நீ 1 கொடுத்தீங்கன்னா 1க்கு போனாலும் 1க்கு வராது இல்லையா? அதனால பணத்தை நீங்க எதுலையுமே சரியான விஷயம் இல்லைன்னா அதுல முதலீடு பண்ணாம சேஃப்டியா வச்சுங்க. உங்க வீட்டுக்காரமா வந்து கம்பல் பண்ணி இல்ல நமக்கு இருக்குது ஒரே ஒரு பிள்ளைங்க, ஒரே ஒரு பையனை, இது இப்ப கொடுக்காம நாளைக்கு கொடுத்து நம்ம செத்த முன்னாடி கொடுத்து என்ன போகுது இப்படியே கொடு அப்படின்னு சொன்னா கூட அவங்க கிட்ட இந்த விளக்கத்தை சொல்லுங்க. நம்ம பணம் அவங்களுக்கு தான், இதோட சம்பாதிச்சாலும் அவர்களுக்கு தான். ஆனா இந்த சமயத்துல வந்து நம்மளுடைய ஒரு கிரிப் இந்த பணங்களை சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் மகிழ்ச்சிகரமா ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு மான மரியாதை தேவைப்படுதா சொல்லுங்க. அப்படி தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா யாராவது வீட்டுல ஒரு கல்யாணம் இருந்தா கடன் வாங்கி வைங்க. ஏன் சார் கடன் வாங்கி மான மரியாதை வேணுமா உங்களுக்கு? வேணுமா? எங்கேயுமே போய் மொய் வச்சாதான் நமக்கு மான மரியாதை கிடைக்குதுன்னா மான மரியாதை வேணுமா மொய் வேணுமா நீங்க முடிவு என்ன செய்யணும்? அது வேண்டியதே இல்லை. உங்களுக்கு தேவை உங்க மேல உள்ள மதிப்புத்தானே தவிர நீங்க கொண்டுட்டு போற பணத்துடைய மதிப்பு அது இல்லை. அதனால வந்து கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு வந்து நீங்க சந்தோஷப்படுங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணத்தை இன்னையோட தலை சுத்தி புளிய மரக்கடையில குறைச்சிட்டு போயிடும். நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்ல வந்து இல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் நான் இவங்களுக்கு கொடுத்து கடனை வாங்கி கொடுத்து கடைசியில் நிம்மதி இல்லாம கடனாளியா இறக்கக்கூடியவங்க நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேலையை செய்யவே செய்யாது. இல்ல அந்த சீல் கொடுக்கணும் இந்த சீல் கொடுக்கணும், எந்த சீல் கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம், நாங்க 2 பேர் வர்றோம், வந்தா வாங்கன்னு கேளுங்க, இல்லையா போகணும்னு சொல்லி போயிட்டே இருங்க. பணம் கொடுத்து மதிப்பையும் மரியாதையும் வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை மாறிடும். சில பேர் பழக்கத்துல 4 பேர் நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அந்த 4 பேர் யாரு இல்லைங்களா? நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்னதான் நினைக்கட்டுமே இல்லைங்களா? நீங்க பணம் கொடுத்தா தான் நல்லா நினைப்பாங்களா? அது வேண்டியது இல்லை. ஓகே, இதை ஃபாலோ பண்ணிருவீங்களா? அதே மாதிரி அடுத்த செய்தி, உங்க வாழ்க்கை துணையோட வாழ்றது தான் இந்த பணம். நீங்க சந்தோஷமா 2 பேர் இருக்குதான். ஆனா உங்க குழந்தைங்கள அந்த பணத்தை கொடுத்து அவங்களுடைய சம்பாதிக்க திறனை தயவு செய்து குறைச்சிட வேண்டாம். அவர்களுக்கு தொழில பிரச்சனை அப்படின்னா தொழில்முறை ஆலோசனை எடுத்து சொல்லுங்க. பணத்தை உழைச்சா வருமா, பணத்தை முதலீடு செஞ்சா வருமா? உழைச்சா தான் பணம். ஏன்னா நீங்க வந்து முதலீடு செஞ்சு வரல, நீங்க உழைச்சு சம்பாதிச்சீங்களா முதலீடு செஞ்சு சம்பாதிச்சீங்களா? உழைச்சு. எத்தனை பேர் சாப்பிடாம போயிருக்கீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் சாப்பிடாம போயிருக்கீங்க? சரி, அந்த முதல் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த மதிப்பு என்ன, வேலை கிடைச்ச பின்னாடி இருக்கிற மதிப்பு என்ன, அந்த வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி உங்களுக்கு இருந்த உடம்பு வலி என்ன, இதை யாராவது பணத்தை
சும்மா கொடுத்தா அவங்களுக்கு இந்த வழியை புரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால வந்து உழைப்பு தான் இந்த பணம். இந்த உங்களுடைய உழைப்பை, உங்க ரத்தத்தை வெளியே பீசி அடிச்சு அந்த உழைப்புடைய மதிப்பை கெடுத்துற வேண்டாம். ஓகேங்களா? குட். ஆஃப் பண்ணி